வந்திருக்க. அசத்திட்ட போ. சார் எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்காருமா. அந்த நன்றிக்காக தான் சார் பர்த்டேக்கு இதை கொடுக்கறதுக்கு நான் வாங்கிட்டு வந்தேன். இது 1 கிராமா 2 கிராமா? 2 கிராம்மா. ஏண்டி கேவல 2 கிராம்ல ஒரு மோதிரத்தை கிஃப்டா கொடுத்து என் பையனை கவர் பண்ணலான்னு பாக்குறியா? அம்மா, நீங்க நினைக்கிற எண்ணத்தோட நான் இதை சாருக்கு கொடுக்கல. என் நன்றியை காட்டுறதுக்கு தான் கொடுக்கறேன். ஏய், நன்றியை காட்டுறதுக்காக நீ மோதிரத்தை ஒண்ணு குடுக்கலடி. உன் மனச காட்டுறதுக்காக இத குடுக்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீ இப்படி எல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியல. என் பையனோட பிறந்த நாளுக்கு எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்களா வருவாங்க தெரியுமா? அவங்கெல்லாம் வாழ்த்துற அந்த மேடையில பிச்சைக்காரி ரேஞ்சில இருக்கிற நீயும் அந்த மேடையில ஏறி இந்த எச்ச மோதிரத்தை அவனுக்கு கிஃப்டா கொடுப்பியா? ஏய், சும்மா நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காத என்ன? உன்னையெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தா இதையெல்லாம் என் பையனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருக்க கூட மாட்டேன். பொன்னி வாழை பிடிக்கிற கழுதைக்கு என் பையன் கைய பிடிக்கணும்னு ஆசை வருதோ? ஆளும் மொகர கட்டை. மோதிரம் கொடுக்கறாளா மோதிரம்? இங்க பார், வேலைக்காரி வேலைக்காரி மாதிரி நடந்துக்கோ. வீட்டுக்காரி மாதிரி நடந்துக்கணும்னு நினைச்ச குழி தோண்டி புதைச்சிருவேன், ஜாக்கிரதை. இதுவும் நல்லா இல்ல. என்ன மருமகளே, நான் உள்ள வந்தது கூட கவனிக்காம அவ்வளவு மும்மரமா ட்ரெஸ்ஸே பாத்துட்டு இருக்க? அத்தை, எனக்கு இந்த சாரி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. என்ன நீ புதுசா சாரி எல்லாம் கட்டலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்க? சிவாவுக்கு பிடிக்கும்னா? நீ பதிலே சொல்ல வேண்டாம். ஓ வெக்கமே ஓ சிவா மேல நீ எவ்வளவு பிரியமா இருக்கேன்னு காட்டுது.
சும்மா இருங்க அத்தை. பாரா, நீ மட்டும் இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு வெளியில வந்தேன்னு வையேன், சிவா உன்னை பார்த்தான்னு வை, அப்படியே மலைச்சு போய் நின்றுவான். நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் சிவாவுக்கு சரியான ஜோடி நீதான். நீ வெக்கப்படுறத பாக்க பாக்க எனக்கு அப்படியே பூரிப்பா இருக்கு தெரியுமா? நான் இப்பவே ரெடி ஆகணும் அத்தை. இப்படியே நின்னு பேசிட்டு இருக்காதீங்க. என்னது, இப்பவே ரெடி ஆக போறியா? ஆமா, சிவா வரும்போது நான் ரெடியா அவன் முன்னாடி போய் நிக்கணும்ல. நீ சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா ஃபங்க்ஷனுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நீயே தனியா பண்ணிக்கிறேன்னு ருத்ரா கிட்ட சொல்லிருக்க. இப்பவே ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டா அப்புறம் அழுக்காயிடாதா? அதெல்லாம் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஆட்கள் பாத்துப்பாங்க அத்தை. என் பர்த்டே பேபி எப்ப வருவான்னு சொல்லுங்க. எனக்கு தெரியலையே. இன்னைக்கு ஏதோ ஆபீஸ்ல மீட்டிங்னு போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அதனால நீயே ஃபோன் பண்ணி எப்ப வருவான்னு கேட்டுக்கோ. சொல்ல நீ. சிவா எங்க இருக்க? ஆன் தி வே. இன்னும் 10 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடுவேன். இன்னைக்கு உன்னோட பர்த்டே, அது ஞாபகம் இருக்கா இல்லையா? நல்லாவே ஞாபகம் இருக்கு. வந்துடுறேன். சீக்கிரம் வந்து சேரு. உன்னோட பர்த்டே பார்ட்டிக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ பக்காவா ரெடி பண்ணிருக்கேன். டிரைவிங்ல இருக்கேன். வந்துடுறேன். பை. ஓகே சிவா. சிவாவுக்கு ஒண்ணுமே தெரியல போல. எல்லாத்தையும் நாம தான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நல்ல நாள் அதுவுமா சீக்கிரம் வரானா பாரு. வரட்டும், வச்சுக்கிறேன். சக்தி, சொல்லுங்கம்மா. இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு தான் அனிதாமா ஏற்கனவே ஆள் வச்சிருக்காங்கல்ல. இதெல்லாம் அவங்க பண்ணிட்டு போறாங்க. நீயே இவ்வளவு கஷ்டப்படுற? சிவா சாரோட பிறந்த நாளுக்காக நடக்கிற இந்த ஃபங்க்ஷன் ஏற்பாட்டுல இந்த மாதிரி சின்ன அளவுலயாவது என்னோட பங்களிப்பு இருக்கணும்னு ஆசைப்படுறேம்மா. அதுக்காக தான். அவருக்காக செய்யற எந்த வேலையும் எனக்கு கஷ்டமாவே தெரியாது. சந்தோஷமா தான் இருக்கு. சரி, நானும் உன் கூட சேர்ந்து வேலை செய்யறேன். இல்லம்மா, இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மோட்டர் போட்டிருக்கேன். தண்ணி நிறைஞ்சிருச்சுன்னா அதை ஆஃப் பண்ணி வைங்க. சரி சக்தி, நான் பாத்துக்கிறேன். வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சக்தி உங்களை எப்படி பாத்துக்கிறாளோ அதே மாதிரி என்னையும் நல்லா பாத்துக்கிறா. நல்லதுமா. சரி போங்க. சக்தி, அம்மா வாங்கம்மா. நெத்தியில இருந்த தழும்பெல்லாம் சரியாயிடுச்சு போல. ஆமாம்மா. ஏமா, நீங்க என்கிட்ட போன்ல அருண் அண்ணன் கூட வண்டியில வரேன்னு தானே சொன்னீங்க. ஆனா தனியா வந்திருக்கீங்க. அவன் கூட தான் வந்தேன். என்னை கொண்டு வந்து இங்க விட்டுட்டு gift வாங்குறேன்னு கடைக்கு போயிருக்கான். இந்தாம்மா. என்னம்மா இது? உனக்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமா, இப்ப எனக்கு எதுக்கு இந்த புடவை? ஏன், என் பொண்ணு கட்டிக்கதான். வேற எதுக்கு வாங்குவாங்க? ஃபங்க்ஷனுக்கு வர்றவங்க எல்லாம் பளிச்சுன்னு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்க. நீ மட்டும் இதே ட்ரெஸ்ல இருப்பியா? நீயும் நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தா தானே மதிப்பா இருக்கும். இப்ப எதுக்கு சிரிக்கிற? ஏமா, நான் என்ன அருண் அண்ணன் மாதிரி இங்க மேனேஜராவா இருக்கேன்? வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேம்மா. எனக்கு நான் கட்டியிருக்கிற தாவணியே போதும். உனக்கு இது போதும். இந்த மாதிரி முக்கியமான நாள்ல என் பொண்ணு 4 பேர் மாதிரி நல்ல ட்ரெஸ் போட்டுக்கணும்னு பெத்த தாயா எனக்கு ஆசை இருக்காதா? நீங்களே சொல்லுங்கம்மா. ஆமா சக்தி, அது எல்லா தாய்க்கும் இருக்கிற ஆசைதான். அதனாலதான் உங்க அம்மா அவ்வளவு பிரியத்தோட புடவை வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாங்கிக்கோ சக்தி. இந்தா புடவை உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு.
நல்லா இருக்குமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, போய் கட்டிக்கிட்டு வா. போ சக்தி. அப்புறம் கமலாமா, உடம்பெல்லாம் பரவாயில்ல? நல்லா இருக்கேன். பெரியவங்க ஒரு தத்துவம் சொல்லுவாங்க, புண்ணியம் பண்றவங்கள கடவுள் சீக்கிரமா கூப்பிட்டுக்குவாங்க, ஆனா பாவம் பண்றவங்கள கண்டுக்கவே மாட்டான்னு. ஏன்னா அப்படி? ஒருவேளை கடவுளுக்கு கண்ணு இல்லையோ? அவருக்கு எல்லாமே இருக்குடா. புண்ணியம் பண்ணவன் இருக்கானே, அவன் எந்த காலத்திலயும் பாவமே பண்ணிடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல தான் கடவுள் அவனை சீக்கிரமா கூப்பிட்டுக்குவாரு. ஆனா பாவம் பண்றவன் இருக்கான் பாத்தியா, அவன் கடைசி வரைக்கும் புண்ணியமே பண்ணவே மாட்டான்னு அவருக்கு தெரியுது. அதனாலதான் அவனுக்கு டைம் கொடுத்து பாக்குறாரு ஏதாவது புண்ணியம் பண்ணுவானான்னு. ஆனா இவன் கடைசி வரைக்கும் புண்ணியமே பண்ணாம கஷ்டப்பட்டு கடைசியில சாவான். ஆமாண்ணே, இப்ப எதுக்கு இந்த தத்துவம் எல்லாம் சொல்றேன். அந்த கமலா என் கூட சேர்ந்து அந்த ருத்ராவுக்கு துரோகம் பண்ண மாதிரி நிறைய பேருக்கு பண்ணிருப்பா போல இருக்கு. அதான் நம்ம என்னதான் குட்டிக்காரனை போட்டாலும் அவளை நெருங்கவே முடியல. என்ன பண்றதுனே தெரியல. அண்ணே, மனசை தளர விட்டுறாதீங்கண்ணே. நான் உண்மையை தானடா சொல்றேன். நாமளும் கஜினி முகமது மாதிரி அவளை கொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அவளும் நாம பண்ற முயற்சியில இருந்து தப்பிச்சு போய்கிட்டே தான் இருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அவ நிறைய பாவம் பண்ணிருக்கான்னு அர்த்தமாண்ணே. அதே தான்டா. அதனாலதான் அந்த சாவு கூட அவளை நெருங்க பயப்படுது. ஆனா நீ அவகிட்ட சாவை நெருங்க வைக்கணும். ஏன்னா இதுதான் நமக்கு கிடைக்க போற கடைசி சான்ஸ். இத கோட்டை விட்டோம் அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சு போயிடும். ஒவ்வொரு நாளும் அவளுக்கு எங்க சுயநினைவு வந்துருமோன்னு பக்கு பக்குன்னு என்னால தவிச்சிட்டு இருக்க முடியாதுடா. அதனால எல்லாத்துக்கும் இன்னைக்கு முடிவுரை எழுதி ஆகணும். கவலைப்படாதீங்கண்ணே, இந்த நாள் நம்ம நாள், நல்லதே நடக்கும். நடக்கணும்டா. இந்த தடவை நம்ம கோட்டை விட்டுற கூடாது. இந்த பார்ட்டி முடியும் போது கமலா பொணமா கிடக்கணும். சந்தோஷமா இருக்கிற வீட்டுல அடுத்தவங்க கண்ணு பட்டா துக்கம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த துக்கம் கமலா மூலமா ருத்ரா வீட்டுல நடக்கணும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நான் சொன்னதெல்லாம் இன்னைக்கே நடந்தாகணும். கவலையை விடுங்கண்ணே, எல்லாத்துக்கும் ஆளுங்களை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எதுவும் சொதப்பிடாதுல? முதல்ல என் மேல நம்பிக்கை வைங்கண்ணே. தேவையில்லாம நீங்களும் குழம்பி என்னையும் குழப்பாதீங்க. சரி. எப்படிமா இருக்கு? ஒன்னும் இல்ல சக்தி, உன்னை பாவாடை தாவணிலே பார்த்து பழகிட்டனா, திடீர்னு புடவையில உன்னை பார்த்ததும் அப்படியே மகாலட்சுமியை பார்த்த மாதிரியே இருக்கு. ஆமா சக்தி, உண்மைதான் கமலாமா சொல்றது. அப்படி நல்லா சொல்லுங்க. என் பொண்ணு தனக்குன்னு எதையும் எடுத்துக்க மாட்டா. பாருங்க, ஒரு வயசுக்கு வந்த புள்ள இன்னும் பாவாடை தாவணி தான் கட்டிக்கிட்டு இருக்கா. ஏன்னு கேட்டா, நான் கிராமத்துல வளர்ந்தவ, எனக்கு பாவாடை தாவணி தான் எடுப்பா இருக்கும்னு அடம் பிடிக்கிறா. சக்தி, ஒரு பொண்ணோட அழகு பாவாடை தாவணியில எவ்வளவு எடுப்பா இருக்கோ அதை விட அதிகமா புடவையில தான் எடுப்பா இருக்கும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்லயாச்சும் புடவைய கட்டிக்கோ சக்தி. அப்பதான் ருத்ராமாவும் சந்தோஷப்படுவாங்க. சரிங்கம்மா, இனிமே நான் அப்பப்ப புடவையே கட்டிக்கிறேன். இத்தனை நாளா நான் சொல்லி கேட்காதவ கமலா அம்மா சொன்னதும் கேக்குறல்ல? ஏன்னா நீ பிறந்த உடனே அவங்க தான் உன்னை முதல்ல தூக்குனாங்க, அதனாலயா? என்னதான் அவங்க என்ன தூக்கி இருந்தாலும் நீ தானம்மா என்ன பெத்த. இப்போ நீயும் தானே அவங்க கிட்ட வருத்தப்பட்ட நான் புடவையே கட்ட மாட்டேங்கிறேன்னு. அதனாலதான் சரின்னு சொன்னேன். சரிம்மா, எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை போய் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிம்மா. சிவா, என்ன சிவா, உன் பர்த்டேக்கு நீயே இவ்வளவு லேட்டா வர? ஃபங்க்ஷன் நைட் தானே, இன்னும் டைம் இருக்குமா? எல்லாத்துக்கும் விளக்க சொல்லிட்டு இருக்காத. ஏற்கனவே நீ இன்னும் வரலையேன்னு அனிதா கொதிச்சு போயிருக்கா. நீ என்னடான்னா விளக்க சொல்லிட்டு இருக்க?
பாரு, உனக்காக அவ எவ்வளவு மெனக்கட்டு எல்லாம் ரெடி பண்ணிருக்கான்னு பாரு. சரி சரி, நீ வேடிக்கை பார்த்ததெல்லாம் போதும், சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வா. ம் சரிங்கம்மா. ம். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? இந்த சாரியில நீ தேவதை மாதிரி இருக்க. மாதிரி கூட இல்ல, தேவதையே தான். என்னத்த ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடெல்லாம் பார்த்து அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறீங்க போல. ஆமா மருமகளே, நீ சிவாவுக்காக இப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யற. ஆனா அவன் என்னடானா இன்னைக்கு கூட ஆபீஸ்ல போய் உட்காந்துட்டு இவ்ளோ லேட்டா வரான். என்னத்த சொல்றீங்க? சிவா வந்துட்டானா? இப்பதான் வந்தான், ரெடி ஆகுறதுக்காக ரூமுக்கு போயிருக்கான். அவன் எங்கிட்ட ரெடி ஆவான், நான் போய் அவனை அழகா ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. இப்பவே அவன் மேல இவ்ளோ உரிமை எடுத்துக்கிற, ரொம்ப சந்தோஷமா இருக்க. சரி சரி, நீ போய் அவனை சீக்கிரமா ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. சரிங்க அத்தை. ஆண்டி, என்னாச்சு ஆண்டி? இன்னைக்கு சிவானோட பர்த்டே. இன்னைக்கு நீங்க ஜாலியா இல்லாம மூட் அவுட்டா இருக்கீங்க. உங்களுக்கே தெரியல நம்ம அனிதாவை பத்தி. அவ ரூட்ல யாரு கிராஸ் பண்ணாலும் பாத்துக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டா. அது எல்லாம் தெரிஞ்சது தானே. இப்ப அவ ரூட்ல யாரு கிராஸ் ஆனது? வேற யாரு? எல்லாம் அந்த வேலைக்காரி சக்தி தான். என்ன ஆண்டி சொல்றீங்க? அவ என்ன பண்ணா? அவ என்ன பண்ணல? ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். அவ பலன்னு புடவை கட்டிட்டு வந்து சிவா முன்னாடி நிக்கிறா. அவ புடவை கட்டிட்டு நிக்கிறத மட்டும் அனிதா பார்த்தான டென்ஷன் ஆயிடுவா. அனிதா சக்திய புடவையில பாக்குறதுக்குள்ள அவளை ஏதாவது ஒண்ணு பண்ணணும் கிருத்திகா. அவ்வளவுதானே, செஞ்சிருவோம். நீங்க கவலையே படாதீங்க. டென்ஷன் ஆனா ஆயுசு குறையுமா? நீங்க டென்ஷனே ஆகாதீங்க. சரி, என்ன பண்ண போறீங்க? எப்படி ஆண்டி என் ஐடியா? சூப்பர் சூப்பர். என்ன சிவா, இன்னும் ரெடி ஆகாம இருக்க? இல்ல, எந்த கோட் சூட் போடுறதுன்னு தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன சிவா நீ இதுக்காக தேவையில்லாம உன் டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? என்ன கூப்பிட்டிருந்தா ஒரு செகண்ட்ல உனக்கு எது சூட் ஆகும்னு நான் செலக்ட் பண்ணி கொடுத்திருப்பேன். இரு, நான் செலக்ட் பண்றேன். இது இது பாரு. இது உனக்கு சுத்தமா செட் ஆகல. இது பார்க்கலாம். இது ஓகே,
ஆனா பேண்ட்டுக்கு மேட்ச் ஆகலையே, நல்லா இல்ல. இது பார்க்கலாம் சிவா. இதுதான் உனக்கு பெர்ஃபெக்ட் மேட்சா இருக்கு. Black and black. பில்லா அஜித் மாதிரி இருப்ப சிவா. இந்த கோட்டை போட்டுட்டு நீ வெளியே வந்தா எங்க ஒட்டுமொத்த கண்ணும் ஓ மேலதான் இருக்கும். இது போட்டுக்கோ. ஏய், என்ன பர்ஃப்யூம் இது? ஸ்மெல் சூப்பரா இருக்கு. உனக்காகவே ஸ்பெஷலா ஆர்டர் கொடுத்து ஃபாரின்ல இருந்து வர வச்சிருக்கேன். ஏய், எனக்கா ஸ்பெஷலா வர வச்சியா? ஆமா சிவா. வாவ், ரியலி தேங்க்ஸ் அனி. ஸ்மெல் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. நான் உன்னை இப்படி இம்ப்ரெஸ் பண்ணிட்டே தான் இருப்பேன் சிவா. சிவா, அது கூட நானே உனக்கு கோட் போட்டு விடுறேன். சூப்பரா இருக்கு சிவா. சரி சிவா, நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். ஓகே, பாய்.